ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான பிக்சர். என்னடா அது புதுசாக ஏதோ ஒரு உயிரினம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இந்த வடிவத்தின் பெயர் நவகுஞ்சரம் அப்படின்னு பேர். இந்த நவகுஞ்சரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 அவதாரங்கள்னு சொல்கிறோம். என்ன அதுலேயே கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி வடிவத்தில் அர்ஜுனனுக்கு காட்சி அளித்தார். அதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டு என்னடா அது அப்படி கண்ணு திறந்து பார்த்தா கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இது என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கு, அபூர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி இது நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது தன் கையை நீட்டி இருக்கார். இந்த சக்கரத்தோடு கை பார்த்தீங்கன்னா மனிதன் கை மாதிரி இருக்கு. கால்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலி, கழுத்து மயில், பாம்பு வாலு, யானை, மான், சேவல் முகம், சிங்கத்தோட உடல், இப்படி 9 விலங்கினங்கள் சேர்ந்தது தான் இந்த நவகுஞ்சரம். அதுல மனிதனையும் சேர்ந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ கடவுளுக்கு நாம மனிதர்கள், இவர் சிங்கம், இது புலின்னு அப்படின்ற இல்லை, எல்லா உயிரினங்களும் தன்னுடைய குழந்தைகள் தான். ஸோ இப்படி ஒரு அற்புத காட்சியை பார்த்து அர்ஜுனன் வியந்து போனான். ஏன் இந்த வடிவத்தை, இந்த ஒரு ஸ்வரூபத்தை கிருஷ்ண பரமாத்மா காமிச்சாரு அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் பயம், தோல்வி நேரிடுமோங்கிற பயம், அதுக்கப்புறம் வேண்டாங்க எனக்கு இது போதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்குங்க, அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்களோ, இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை விடுதலையாக்கி கொடுக்கும். இதை டெய்லி நீங்கள் எழுந்து இதை நான் பார்த்துட்டு இருந்தாலே போதும். பெருசாக மந்திரம் சொல்ல வேண்டாம், தியானிக்க வேண்டாம், டெய்லி ஒரு முறை பார்க்கணும். அது காலையில் எழுந்த உடனே பார்த்தாலும் சரி, இல்லை எனக்கு காலையில் எழுந்தோடனே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் அன்றைக்கி ஒரு நாள் அதை பார்த்துருங்க. அந்த மாதிரி டெய்லி பார்த்துட்டே வர வர பயம் விலகும், தோல்விங்கிறது விலகும். அதே மாதிரி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான தைரியம் இருக்கும், தெளிவான மனப்பான்மை இருக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பெரும் அளவில் இது உதவும். அப்படிப்பட்ட ஒரு 9 விலங்குகளும் சேர்ந்த இந்த நவகுஞ்சரம், இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க 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 நமக்குள்ளே என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அது எல்லாம், அதாவது எதிர்மறை ஆற்றல் எதாக இருந்தாலும் அது வெளியில் போயிடும். எந்த ஒரு வெளியிலேருந்து எதிர்மறை ஆற்றலும் நம்மளை தாக்காமலும் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஓம் ஸ்ரீ தாராக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ப்ரீ ஆர்டரில் தான் இது பண்ணுறோம், அதனால இது வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்படியே ஃபோனில் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அத்தனை விசேஷமானது. நிறைய பேர் இது 10 அவதாரம், இது 11வது அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவதாரங்கிறத தாண்டி இது ஒரு விதமான ஒரு பிளஸ்ஸிங். அர்ஜுனனுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங், அர்ஜுனனுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங் நமக்கும் கிடைச்சிருக்கு. அதனால் நம் வாழ்விலும் வெற்றி, ஒரு தைரியமாக எதிர்கொள்ளுதல், அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு, செல்வாக்கு, செய்யும் காரியங்களில் வெற்றி, போகும் இடங்களில் வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்கிறதுக்கான வெற்றியை ஜஸ்ட் பார்த்தாலே இது கொடுத்துருமாம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். நவ அப்படின்னாலே 9. ஸோ 9 விலங்குகளை கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த பிக்சர். ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஃபுல்லான பிக்சர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.